ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சிக்கனை நல்லா அலம்பிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். அதாவது தண்ணிலாம் சேர்த்து வேக வைக்க போகிறேன். நான் அடிகனமான பாத்திரத்துக்கு குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் விசில் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ அது ஒரு சைடு வேகட்டும். அந்த கேப்பில் இதில் நான் தனியாக மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்ல எண்ணெய். அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாலாம் சேர்த்து நல்லா வறுட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன். அது வரமிளையும் சேர்த்து வறுத்துட்டு இருக்கும் போதே மற்ற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூனுக்குள்ள மிளகு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதெல்லாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு நல்லா அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த மிக்ஸிங்கை ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ வேக வச்ச சிக்கன் நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன், பட் குக்கரில் வெயிட் எதுவும் போடலை, அப்படியே தான் நான் வேக வைக்கிறேன். ஏன்னா அடிகனமான பாத்திரம் தேவைப்படுறதுனால நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் குக்கரில் வெயிட் போட்டு வேக வைக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு 5 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பே லீஃபை 4 கிள்ளி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கோஷா பல்ஸ் மோடில் அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் லைட்டாக கிரி சேர்த்து. பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம இதுக்கு மசாலா கலவை அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, இது கூடவே 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைனாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு நம்ம தேங்காய், தக்காளி இதெல்லாம் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நம்ம டச்சே பண்ணக்கூடாது, லைட்டாக பெரட்டி தான் விடணும், அது செதஞ்சிடக்கூடாது. அதனால தான் அந்த மிளகாய் அப்படியே முழுசாக இருக்குது. இப்போ சிக்கன் ஒரு 60% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோடு நம்ம ஆல்ரெடி ட்ரை மசாலாலாம் வறுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதையும் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். இது போக நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சா போதும், குழம்பு ரெடி ஆயிரும். ஆல்ரெடி சிக்கன் 60% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 40% இந்த மசாலா கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறதுலேயே நல்லா குக் ஆகிடும். எப்போதுமே நம்ம சிக்கன் குழம்பு வைக்கும்போது வீட்டில் உள்ள மசாலா தூள் தான் சேர்ப்போம், பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி செஞ்சு பாருங்கள். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த மாதிரி தான் நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் வைக்கும்போது டேஸ்ட் அள்ளும். நம்ம தனியாக கறி வேக வச்சு போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே தாளிப்புலாம் தாளிச்சிட்டு அதுலேயே நம்ம கறி சேர்த்து வேக வச்சா என்னன்னு கேட்பீங்க. பட் அந்த மாதிரி பண்ணுறச்சுல நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் வேகிறதுக்கு. நம்ம தனியாக ஒரு 60% வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா கலவையோடு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நமக்கு சீக்கிரமாகவே குழம்பு வச்சிடலாம். அதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழியில் அவ்வளோ ஏராளமாக சத்து இருக்குது, பட் இதை சமைக்கும்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். ஏன்னா நாட்டுக்கோழியில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அந்த அளவுக்கு சூடும் இருக்குது. அதை தணிக்கிறதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அந்த சிக்கன்லாம் மசாலாவோட நல்லா கோட்டாகி சூப்பராக பஞ்சு போல் குக் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்ல மவுத் வாட்டரிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதும் வைக்கிறது குழம்பை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் அதை விட இந்த மாதிரி வைக்க சொல்லதாங்க சுவை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.